வணக்கம் நண்பர்களே. நீங்க எப்பவாவது தற்செயலா கடிகாரத்தை பார்க்கும்போது, இந்த 11:11, 2:2 அல்லது 5:55 போன்ற எண்களை தொடர்ந்து கவனிச்சிருக்கீங்களா? இல்லையென்றால், உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுக்க போற நேரத்துல, யாரோ ஒரு புதிய மனிதர் மூலமாவோ, அல்லது தற்செயலா நீங்க கேட்கிற ஒரு பாடல் மூலமாவோ, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குதா? இதையெல்லாம் நாம ஏதோ ஒரு எதர்ச்சியான சம்பவம்னு நினைச்சு அலட்சியப்படுத்திடுறோம். ஆனா குவாண்டம் அறிவியல் படி இந்த உலகத்துல தற்செயல்னு எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் உங்களுடைய ஆழ்மனதோட ஒரு குவாண்டம் சிக்னல் மூலமா பேச முயற்சி செய்யுது. அது உங்களுக்கு கொடுக்கிற அந்த ரகசிய அறிகுறிகள் என்னென்ன? அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த பிரபஞ்சம் எப்படி நம்ம கிட்ட பேசுதுங்கிற அந்த அறிவியல் ரகசியத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அறிவியல் மூலமா நாம புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு நம்பிக்கையும் திடமான சிந்தனையும் வரும். இந்த குவாண்டம் இயற்பியல்ல குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இரண்டு துகள்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவை ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு இந்த தகவல்களை பரிமாற்றிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றவையாக இருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அணுக்களால் ஆனதுதான் என்பதால், நீங்களும் நானும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஒரு கண்ணுக்கு தெரியாத குவாண்டம் வளைய அமைப்பால இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் குவாண்டம் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எண்ணங்களும், உங்களுடைய உணர்வுகளும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை வெளியிடும்போது, இந்த பிரபஞ்ச களம் அதுக்கு ஏத்த மாதிரியான வடிவங்களையும், சம்பவங்களையும் உங்களுக்கு பதிலளிக்கத் தொடங்கும். இந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட நேரடியா வார்த்தைகளால பேசாது. அது ஒரு ஒத்திசைவு மற்றும் அறிகுறிகள் மூலமா தான் பேசும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தா என்ன நடக்கும்? இல்ல தவறான பாதையில போறீங்களான்னு உங்க ஆழ் மனதுக்கு எச்சரிக்கை செய்ய பிரபஞ்சம் சில குறியீடுகளை பயன்படுத்தும். அந்த மொழியை புரிஞ்சுகிட்ட மனிதர்கள் வாழ்க்கையில ரொம்ப எளிதா வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது சில தடங்கல்கள் வரலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு சிக்னல் வந்திருக்கும். அதை மீறி நாம ஏதோ ஒரு செய்யும்போது, அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். இது வாழ்க்கையில நிறைய பேருக்கு நடந்துகிட்டே இருக்கும். நாம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் நினைச்சேன். இது எனக்கு நடந்துருச்சு. இப்போ கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா, அது மிஸ் ஆயிருச்சுன்னு வரும். இந்த இடத்துல கொஞ்சம் சீக்கிரமா போயிருந்தா, நாம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம். இதுபோல வாழ்க்கையில மாறி, மாறி ஒவ்வொரு மனிதருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. நம்ம அன்றாட வாழ்க்கையில பிரபஞ்சம் நமக்கு எத்தனையோ சிக்னல்களை கொடுத்தாலும், நாம நம்மோட வெளிமனதின் பரப்புல அதை அப்படியே தவற விட்டுர்றோம். ஒரு எளிய உதாரணத்தை பாருங்க. நீங்க ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கமும், பயமும் இருக்கு. அந்த நேரத்துல நீங்க தற்செயலா ஒரு புத்தகத்தை திறக்கும்போது, அல்லது ஒரு YouTubeல ஒரு வீடியோவை பார்க்கும்போது, நீங்க என்ன பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ, அதை பற்றிய ஒரு பாசிட்டிவான தகவல் உங்களுக்கு கண்ணுல படும். அடுத்த சில மணி நேரங்கள்ல அதே பிசினஸ் துறையில இருந்து ஒருத்தர நீங்க தற்செயலா ரோட்ல சந்திக்க நேரிடலாம். இது ஏதோ ஒரு தற்செயலா நடக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க. அது நம்ம அந்த நேரத்துல யோசிக்கவே மாட்டோம். இது நமக்காகத்தான் நடக்குது அப்படின்னு கூட நாம யோசிக்க மாட்டோம். ஆனா உண்மை என்னன்னா, உங்க ஆழ்மனதினுடைய தேடலுக்கு பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு குவாண்டம் சிக்னல் அது. நீ சரியான பாதையில தான் இருக்க. தைரியமா முன்னாடி போன்னு அது உங்களுக்கு காட்டுற பச்சை விளக்கு அதுதான். நாம செய்யற தவறு என்னன்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன அறிகுறிகளை சும்மா ஏதோ ஒரு நடக்குதுன்னு புறக்கணிச்சுக்கிட்டு, நம்ம பழைய பயத்திலேயே வாழ்ந்துக்கிறோம். நமக்கு சிக்னல் காட்டுது, இந்த இடத்துக்கு போ, இந்த வீடியோவ பாரு, இதுக்குள்ள நுழைஞ்சு அதுல வா அப்படின்னு காட்டும்போது,
நாம பயந்து பயந்து முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பழைய பதிவுகளால இதெல்லாம் நமக்கு நடக்காது, செட் ஆகாது, இது நமக்கானது அல்ல அப்படின்னு நாமளே ஒரு தப்பு கணக்கு போட்டு மறுபடி குழியில விழுந்துடுறோம். இத நிறைய பேர் பார்த்துருக்கலாம், அனுபவிச்சும் இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தோட சிக்னல்களை உற்று நோக்க தொடங்கணும். உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டி உங்க கண்ணுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். இதையெல்லாம் பண்ணா தான் கிடைக்கும். நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். இது நமக்காகத்தான் இருக்குது. நம்ம ஆழ் மனசு எதை எதிர்பார்க்குது? நம்ம எது எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எது நமக்கு கண்ணுக்கு கிடைக்குது, அது நமக்கானது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். இதற்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தையும் பார்த்துடலாம். ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு பார்த்துட்டு இருக்கிற வேலை சுத்தமா பிடிக்கல. புதுசா ஒரு தொழில்ல தொடங்கணுங்கிறது அவனோட கனவு. ஆனா வேலையை விட்டா குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுங்கிற பயத்துல பல வருடங்கள்ல அதே வேலையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு தீவிரமான எண்ணம் வந்துச்சு. நான் என்னதான் பண்ணணும்? பிரபஞ்சமே எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுன்னு அவனோட ஆழ் மனசுல இருந்து ஒரு சிக்னலை அனுப்பினான். எப்படி நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம அனுப்புறோம் பாத்தியா? பிரபஞ்சமே இந்த வழியை எனக்கு கொடு, இந்த வேலையை எனக்கு கொடு, இந்த நல்ல வழியை எனக்கு கொடுன்னு கேட்கறோம் இல்லையா? அதுதான். அடுத்த சில நாட்கள்ல அவனோட ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை அவனை பார்த்து வேலையை விட்டு விடணுங்கிற இந்த சூழ்நிலை தற்செயலா உருவாச்சு. அதே நேரத்துல அவனோட பழைய நண்பன் ஒருத்தன் போன் பண்ணி, நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், உன்னோட உதவி எனக்கு வேணும், நாம பார்ட்னரா பண்ணலாமான்னு கூப்பிட்டு இருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க. அவனோட வேலை போனது வெளியில பார்க்கும்போது ஒரு நஷ்டம் மாதிரி தெரிஞ்சாலும் அது அவனோட அடுத்த கட்ட உயர்வுக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அதிரடியான அறிகுறி. இந்த இடத்துல குழப்பங்கள் கூட வரலாம். நீங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த வேலையை விட்டுட்டா கூட அடுத்தது ஒரு நல்ல வேலை ஒரு சில நாட்கள்ல உங்களை தேடி வரும். அதாவது அதே வேலை வர்றதோ இல்லையோ, அதிலிருந்து ஒரு படியாவது முன்னேற்றத்திற்குண்டான வழி பிறந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க இதை அனுபவிச்சிருப்பீங்க. அல்லது அதை அது வேண்டாம், எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நானு அதே கம்பெனிக்கு தான் போவேன் அப்படின்னு அந்த அதிர்ஷ்டத்தையும் அந்த சிக்னலையும் நீங்க புறக்கணிச்சிருப்பீங்க. இதை நல்லா யோசிச்சு பாருங்க. நாம பல நேரங்கள்ல ஒரு கதவு மூடும் போது அழுதுட்டு உட்கார்ந்துருப்போம். ஆனா பிரபஞ்சம் நமக்காக ஒரு பெரிய வாசலை திறந்து வச்சிருக்கும். நமக்கு வர்ற சோதனைகள் கூட சில நேரத்துல நம்ம பாதையை மாத்துறதுக்காக பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற இந்த சிக்னல் தான். இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். இப்போ பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற அந்த முக்கியமான அறிகுறிகளை நாம எப்படி அடையாளம் காண்பது? அதில் இருக்கும் 3 முக்கிய ரகசியங்கள் என்ன, சிக்னல்கள் என்ன அப்படின்னு இப்ப பார்த்துடலாம். நீங்க அடிக்கடி கடிகாரத்திலேயோ, வண்டியில் நம்பர் பிளேட்லயோ, அல்லது இந்த பில் இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட் பில்லு, அதுல எல்லாம் ஒரே மாதிரியான எண்களை பார்ப்பீங்க. இந்த 111, 777, 888 போன்ற எண்கள் உங்க கண்ணுல அடிக்கடி படுதுன்னா, உங்களுடைய ஆற்றலின் அதிர்வெண்ணும் இந்த பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணும் ஒரே நேர்கோட்டுல வந்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்க நினைக்கிற காரியம் மிக விரைவில் நடக்கும் என்பதை உணர்த்தும் குவாண்டம் குறியீடு இது. இது நாம என்ன நம்பர் வருது, 111, 777, 888 அப்படிங்கிறதெல்லாம் இந்த போன் நம்பர் கூட வருது. நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டிய நம்பர் தானே, பார்க்கக்கூடிய நம்பர் தானே அப்படின்னு நீங்க சாதாரணமா நினைக்கலாம். அந்த இடத்துல உங்க அதிர்வெண் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும், யூகிக்கவும் முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது தற்செயலா ஒரு புதிய மனிதர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார். அவர் சொல்ற ஒரு சின்ன வார்த்தை அல்லது அவர் மூலமா கிடைக்கிற ஒரு உதவி உங்க வாழ்க்கையோட திசையே மாற்றி அமைக்கும். உங்களுடைய ஆழ்மனதின் சிக்னலுக்கு பிரபஞ்சம் ஒரு மனித வடிவில் அனுப்பக்கூடிய ஒரு தூதுவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3வது அறிகுறி என்னன்னா, சில நேரங்கள்ல நீங்க ஒரு காரியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அதுல தொடர்ந்து ஒரு
பிரேக் ஆன மாதிரி முட்டுக்கட்டையா வந்துகிட்டே இருக்கும். நாம என்ன நினைப்போம்னா, நம்ம ராசி சரியில்லைன்னு நினைப்போம். ஆனா, உண்மை அது இல்ல. அந்த பாதை உங்களுக்கு சரியில்ல. அதை விட ஒரு சிறந்த பாதை உங்களுக்கு காட்ட பிரபஞ்சம் அந்த வழியை தற்காலிகமா தடை செஞ்சுகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். தடைகள் கூட ஒரு சிக்னல் தான். இந்த பிரபஞ்சம் நம்மளை படைச்சது எதற்கு? நமக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல பொருளாதாரம் எல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். வாய்ப்புகள் வரும்போது தவற விட்டுட்டு, தேவையில்லாத இடத்துல போய் தலைய குடுத்து மாட்டிக்கிறது யாரு? யோசிச்சு பாருங்க. இப்போ பிரபஞ்சத்தோட இந்த சிக்னல்களை நாம எப்பவுமே பெற்றுக்கிட்டே இருக்கணும்னா, நாம அலைன்மென்ட் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கணும். அதாவது நம்ம மனசு எப்பவுமே ஒரு அமைதியான, தெளிவான நிலையில் இருக்கணும். நம்ம மனசுல எப்பவுமே கோபம், பொறாமை, கவலைன்னு நெகட்டிவ் சத்தம் அதிகமா இருந்தா, பிரபஞ்சம் கொடுக்கிற மெல்லிய சிக்னல்கள் நம்ம காதுல விழாது. ஒரு எஃப்எம் ரேடியோவுல நிறைய நாய்ஸ் இருந்தா, பாட்டு சரியா கேட்காது இல்லையா? அதே போலத்தான் நம்ம மனசும். தினமும் ஒரு 10 நிமிடம் அமைதியா இயற்கையோட நேரத்த செலவிடணும். உங்க வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க நன்றியோடு இருக்கும்போது, உங்களுடைய குவாண்டம் அலைவரிசை மிக தூய்மையானதாக மாறும். இதெல்லாம் செஞ்சா தான் மாறும். நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னா ஒண்ணுமே மாறாது. அதையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வீடியோ பார்த்தாச்சு, எனக்கு எல்லாமே மாறிடுச்சு. அதெல்லாம் நடக்காது. அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சிக்னலும் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய அடுத்த கட்ட முடிவுகளை நீங்க ரொம்ப தீர்க்கமா எடுக்க முடியும். இப்போ நண்பர்களே, நீங்க இந்த உலகத்துல தனியா ஆதரவு இல்லாம இல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுடைய ஒவ்வொரு அணுவோடு இணைக்கப்பட்டிருக்குதுன்னு நல்லா ஆழமா தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எங்க போகணுங்கிற வழியை அது உங்களுக்கு அறிகுறிகள் மூலமா காட்டிக்கிட்டே தான் இருக்கு இந்த பிரபஞ்சம். உங்க கவனத்தை சரியான வழியில திருப்புங்க. அந்த அறிகுறிகளை கூர்ந்து கவனிங்க. பிரபஞ்சம் உங்களிடம் பேசும் அந்த ரகசிய மொழியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உணர்வலைகளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் துலங்கும். வெற்றி கண்டிப்பா நமக்கு வரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருந்தா, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்கள். பிரபஞ்சத்தின் சிக்னல்களை கவனிச்சுக்கிட்டே இருங்க. வெற்றி நமதே. நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.